Hi friends, welcome to Chezhiyan Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டெசர்ட் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாலும் கஸ்டர்ட் பவுடரும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா அந்த கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு பாலில் நல்லா கலந்து விடணும். லம்ப்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எதுக்குன்னா அங்கங்கே கெட்டிமாக ஆகிடும். அதனால தான் நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி பேனில் 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும். ஏலக்காய் வந்து டேஸ்ட்டுக்காக நல்லாயிருக்கும், வாசனையாகவும் நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு பாலும் நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். அப்படியே கொஞ்சம் அது சுண்டணும். அந்த ஓரெல்லாம் அப்படியே நீங்கள் அதை கலந்து விட்டுட்டே வரணும். பால் சுண்டாமல் நீங்கள் வந்து அந்த இதை ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா சுண்டி வரும்போது அப்புறமா தான் அந்த பால் கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை நம்ம ஆட் பண்ணணுமே. கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது பாருங்கள். அப்படியே சுண்டி பால். இது ஒரு டெசர்ட்டுங்க. இது செம்மையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது நம்ம அந்த கஸ்டர்ட் மில்கை வந்துட்டு இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை கைவிடாமல் கலரணும். ஏன் அப்படின்னா அது விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் நிற்கும். அப்படியே நெய்ஸாக இல்லாமல் அங்கங்கே குண்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போது இந்த சாப் பண்ண நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம், முந்திரி, திராட்சை அதெல்லாம். அதெல்லாம் நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி எல்லாம் அது கலந்து விட்ட பிறகு ரொம்ப திக்காகிடக்கூடாது, அதேமாரி ரொம்ப கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் இதில் இருக்கணும். இது ரெடி பண்ண அப்புறமா எண்ணெயில் ப்ரெட்டெல்லாம் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டும் அது ப்ரெட்டு. அப்போ தான் அது வந்து டேஸ்டியாக இருக்கும் அந்த கஸ்டர்ட் மிக்சரில் போடும்போது. இப்போ எங்கே ப்ரௌன் ஆகிடுச்சி. நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு நான் எடுத்துடுறேன். இப்போ இந்த கஸ்டர்ட் மிக்சரில் இந்த ப்ரெட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அது நல்லா ஊறிடுச்சுன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து குட்டீஸ்லாம் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணணும். எல்லாத்தையும் நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, அந்த ஃப்ரிட்ஜில் வைங்க. இதெல்லாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே டூட்டி ஃப்ரூட்டி மறுபடியும் கொஞ்சம் நட்ஸு கூட மேலே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இந்த காய்ந்த திராட்சைகள், இதெல்லாம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு மூடி போட்டு நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான பிரெட் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி. இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.